அவதூதர் யயாதிக்கு சொல்கிறத இப்போ நம்ம மறுபடியும் 11வதுலேருந்து பார்க்கலாம். 11வது எப்படின்னாக்கா சமுத்திரம் போல் இருக்கணும் அப்படிங்கிற. எப்படின்னாக்கா மனசு அப்படியே சமுத்திரம் எப்படி இருக்கும், சாந்தமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற. நதிகள் வற்றினாலும் வெள்ளம் வந்தாலும் கடலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அது கூடுதலோ குறைதலோ எதுவுமே நடக்காது. அதுபோல் நாம் ஆசைப்பட்ட உலகில் இன்பம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கடல் போல் பூரணமாக இருக்கணும். மனசு அப்படியே சஞ்சலப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற. அப்புறம் நாராயணன் திருப்பாக்கடலில் பள்ளி கொண்டிருக்கார் இல்லையா, அதுபோல் நம் உள்ள கடலிலும் பகவானை பள்ளி கொள்ள வைக்க வேண்டும். அதை நினச்சிட்டே இருக்கணும். பெரியாழ்வார் பாடினாரே, அரவத்தமிழையோடு அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையோடும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரை பல மோத பள்ளி கொண்டுகின்ற பிரானேன்னு. அந்த மாதிரி பகவானை உள்ளத்துக்குள்ளே அது பார்க்கடல் மாதிரி வச்சுண்டு பகவானை தாயாரையும் உள்ளே வச்சுக்கணும். அது நான் தெரிஞ்சு கொண்டேன். எப்படி கடலை கலக்க முடியாதோ அதுபோல் யோகியோட மனம்லாம் கலக்காது அப்படிங்கிற. அடுத்து 12வது எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா, விட்டில் பூச்சி விளக்கோட ஒளியை பார்த்த உடனே அது ஏதோ சாப்பிட்ற பொருள் நினச்சின்னு வந்து விழுந்து இறந்து விடுறது இல்லையா. அது மாதிரி சிற்றின்பத்தை நாடி போனாலோ, நிறைய ஆபரணங்கள் வேணும்னு ஆசைப்பட்டாலோ, எந்த பொருளும் அதிகமான தேவைக்கு அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்டாக்க அது விட்டில் பூச்சி மாதிரி தான். அது எப்படி விளக்கில் பட்டு அழிஞ்சு போகிறதோ அதே மாதிரி நாமும் அழிந்து விடுவோம். அந்த பொருளை தேடி தேடி போனால் அழிவு தான் ஏற்படும். அப்புறம் மந்தோரி சொல்கிறா இல்லையா ராவணன்ட்ட, அவன் போனப்புறம் நீ உன்னை ஒரு சாதாரண மனிதன்லாம் உன்னை கொல்ல முடியாது, உன்னோட சிற்றின்பம் தான் உன்னை அழிச்சு விட்டது அப்படி. எதுவுமே அதிகமாக ஏதாவது ஆசைப்பட்டால் அழிவைத்தான் கொடுக்கும். அதை நான் விட்டில் பூச்சிட்டேன்னு தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அவதூதர் சொல்கிறார். 13வது வண்டு. வண்டுன்னா பூவில் இருக்கும் தேனை எப்படி வண்டுக்கு அந்த பூவுக்கு வலிக்காமல் எப்படி தேனை மட்டும் எடுக்கிறதோ அது மட்டும் இல்லை, எந்த சக்கையும் தொடாது, பூவில் உள்ள தேனை மட்டும் சாரத்தை மட்டும்தான் எடுக்கும். அதுபோல் நமக்கு தேவையில்லாதது மற்றவருக்கு தேவைப்படலாம் இல்லையா, அதனால் வண்டு போல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு மற்றெல்லாம் சாரத்தை மட்டும் எடுத்துட்டு சக்கையை அப்படியே தொடாத மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், வேதத்திற்கு புறம்பானது எதுவுமே தொடக்கூடாது, தள்ளி விட்டுறணும். வேதத்தில் ஜீவாத்மா முக்தி அடைய வழி சொல்லியிருக்கிறது இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கணும். மோட்சத்திற்கான வழியை மட்டும் சாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நான் வண்டுட்டேந்து கற்றுண்டேன் அப்படிங்கிறார். 14வது ஆண் யானை. அதாவது ஆண் யானை பிடிப்பதுக்கு என்ன பண்ணுவா, பெண் யானை போல் ஒரு பொம்மையை வச்சுருவா. அது பெண் யானை எப்போவுமே அதுக்கு ஆசைப்பட்டு என்ன போகிறோம், ஆண் யானை அதுக்கு அருகில் வரும். வந்தால் பக்கத்துலேயே ஒரு குழி தோண்டி வச்சுருப்பா, அது குழிக்குள்ளே விழுந்துடும். இப்படி தான் அவள் பிடிப்பா. அதுபோல் உலகியல் விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு போயிட்டே இருந்தால் அது நம்ம அப்படியே படுகுழியில் தள்ளிவிடும் என்பதை ஆணையிடமிருந்து தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் மான். வேடர்கள் மானை பிடிப்பதற்கு என்ன பண்ணுவாளாம், கிராமிய பாடல்கள் அதை அப்படியே பாடுவாளாம். அது அப்படியே பாட்டுக்கு இசைக்கு மயங்கி காது அப்படியே தீட்டிண்டு உயர்த்தி கேட்குமா, அசையாமல் கேட்குமா. அப்போ அந்த திசை வந்த பக்கம் அப்படி செல்லுமா மான். அந்த வேடன் உடனே என்ன பண்ணுவான், அதை அப்படியே பிடிச்சிட்டுருவான். ஏன்னா பாட்டுக்கு மயங்கிடும் மான். அப்படி மயங்கி விழுறது மாதிரி நாமும் வேண்டாத விஷயங்களை கேட்டு அதில் அப்படியே மயங்கிட்டோமானா அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதை நான் மானிட்ட கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பிங்களா அப்படின்னு ஒரு பெண். அவள் ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, அவள் ஒரு விலை மகள். அவள் யார் தங்கிட்ட வந்தாலும் எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னே காத்துட்டே இருப்பாள். அதனால அவளுக்கு தூக்கமே வரல. ஒரு 4 நாள் யாருமே அவளுக்கு வரல. ஸோ அவளுக்கு பணமும் கிடைக்கல, அவளுக்கு தூக்கமும் இல்லை. 5 நாள் ஒரு முடிவெடுத்தாலாம், இனி யாருக்காகவும் காத்துருக்க கிடையாது, வேண்டாம், வைராகியத்தை வளர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றின்பத்தை அப்படியே விட்டுட்டா. அதை விட்டுட்டு அன்னிலேருந்து வைராகியத்தை வளர்த்துண்டா. அப்போலேருந்து நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தாலாம். அதுபோல் ஆசைப்பட்டுட்டே இருந்தால் தூக்கம் வராது, வைராகியத்தை வளர்த்து கொண்டால் தான் தூக்கம் நிம்மதியாக வரும் என்பதை அந்த வெள்ளை மகளிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஒரு பறவை இருக்குது. அது என்னென்னா அழுகுரல் பறவைன்னு சொல்லுவாள். அந்த பறவை என்ன பண்ணும், நாக்கை கட்டுப்படுத்தவே தெரியாதான். அது என்ன பண்ணும், சாப்பிட்றதுக்கு உள்ள பொருள் இப்படி எடுத்துகிட்டு பறந்துன்னு இருக்கும். அப்போ எல்லா பறந்துகளும் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும் அந்த ஒரு மாம்சத்துக்காக. கட்டுறது என்ன பண்ணிது அந்த பறவை, அந்த மாம்சத்தை கீழே போட்டது. மற்ற பறவையெல்லாம் அது இந்த அழுகுரல் பறவை விட்டுட்டு அங்கே போயிடுது. அது மாதிரி நமக்கு இன்பங்களை பற்றி இருக்கும் வரைக்கும் நமக்கு துன்பங்கள் வந்துட்டே தான் இருக்கும். எல்லாரும் நம்ம சுற்றி வந்துட்டு நம்ம துன்பத்தை கொடுத்துட்டே தான் இருப்பாள். எப்போ அதை விட்டுட்டோமோ நம்ம தேடி யாருமே வரமாட்டா.
அதை நான் இந்த பறவைட்டேருந்து கற்றுண்டேன் அப்படிங்கிறேன். அடுத்தது பாலகன். ஒரு சின்ன பையன் எப்போவுமே என்ன பண்ணுவான், வாழலாம் மானவமானத்துக்கு கவலையே பட மாட்டா. குழந்தைகள் எப்போவுமே ஈகோ பார்க்க மாட்டா. பெரியவா தான் எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வந்து நிற்பா. அதை குழந்தைகளுக்கு வாழ்க்கையோட கஷ்டம்லாம் தெரியாது. அவள் இன்றைக்கி சண்டை போடுவா, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட போயிடுவா. அது மாதிரி பெரியவர்கள் அவளுக்கு தெரிஞ்சுன்னு அவளுக்குள்ள சண்டை போடக்கூடாது. அதை குழந்தைகிட்டே நம்ம கற்றுக்கணும். எப்படி அவள் அவமானம் பார்க்காம இன்றைக்கி சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் சேர்ந்துக்கிறாளோ, அதை மாதிரி நம்மளும் யார்கிட்டையும் துவேஷம் பார்க்காம எல்லாரும் ஜீவாத்மாவாக தான், ஒரே ஜீவாத்மா தான், உடலை பார்க்கக்கூடாது, ஜீவாத்மாவை தான் பார்க்கணும். யோகிக்கு அவமானம்னா இருக்கக்கூடாதுங்கிறத பாலகன்ட்டேருந்து தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் 19வது ஒரு சிறு பெண். அவள் என்ன பண்ணா, கல்யாணம் ஆகி வந்த உடனே கையில் 6 வலை போட்டுண்டு ஒரு வீட்டில் விருந்துக்கு வரான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக நெல்லெல்லாம் குத்தின்னு இருந்தா. அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் இவளை பற்றி வம்பு பேசினே இருந்தாலாம். பார்த்தா முதல்ல 3 கழட்டினா, கொஞ்சம் சத்தம் குறைஞ்சது. அப்புறம் மொத்தமாக கழட்டிட்டு ஒரே ஒரு வலையை போட்டுண்டா. இப்போ சத்தமே இல்லை. அதை மாதிரி இப்போ நெல் குத்தி எல்லாம் முடிச்சுட்டா. அதை மாதிரி நிறைய வளையல் போட்டுனா எப்படியே மற்றவாளை வம்பு பேசிகிட்டே இருக்காளோ, அதுக்காக என்ன பண்ண, இப்போ வளையெல்லாம் கழட்டிட்டாலும் இப்போ யாரும் வம்பு பேசலை இல்லையா. அந்த மாதிரி நாமும் வம்பு பேசவே கூடாது. தனிமையில் இருந்தால் யாரும் நம்மளை பற்றி வம்பு பேச மாட்டா. சத்சங்கத்தில் இருக்கலாம், ஆனால் வம்பு பேசுகிற கூட்டத்தோடு இருக்கக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற. 20வது வேடன். அம்பு ஏறுவன் என்ன பண்ணுவான், புறாவை அடிக்கணும்னு குறி வைப்பான். அப்போது இடையில ராஜா பேசுறது கூட அவனுக்கு தெரியாதான். ஏன்னா புறா அதுலேயே குறியாக இருப்பானான். அதுபோல் நம்ம குறி வேறு எங்கேயுமே போகக்கூடாது, பகவானை குறித்தே இருக்க வேண்டும். அவரோட அருள் தான் நமக்கு முக்கியம். அப்படி அந்த இலக்கிலேயே இருக்கணும். அருளாளர் நிலையிலையில் அம்பென நான் அமிழ்ந்தேனேன்னு பாடுவார். அது மாதிரி அதே கான்சன்ட்ரேஷனாக பகவான் திருவடியிலேயே இருந்தோமானா நம்ம யாரும் திசை திருப்பவே முடியாது. அப்படிங்கிறது அந்த வேடன் எப்படி புறா குறியிலேயே இருந்தானோ அது மாதிரி நாமும் பகவான் திருவடியிலேயே குறியாக இருக்கணுங்கிறது தெரிஞ்சுட்டேன். 21வது இது ஒரு பாம்பு. பொதுவாக மக்கள் நடமாட்டத்தில் பாம்பே இருக்காது. நமக்கு பாம்பை கண்டா பயங்கிற மாதிரி பாம்புக்கும் மனித நடமாட்டம் இருந்தால் வராதான் அந்த இடத்து. அதனால் அது பாம்பு எப்படி கூட்டத்துலேருந்து விலகி இருக்கிறதோ, கூட்டமாக இருந்தால் அந்த இடத்துல பாம்பு இருக்காது, ஒதுக்கு போகிறதுக்கு போயிடும். அதுபோல் சிறந்த யோகிகள் இருக்கும் இடத்துல தான் நம்ம இருக்கணும். மற்றபடி எங்கேயுமே சேர்ந்து இருக்கக்கூடாது, கூட்டத்தில் இருக்கக்கூடாது. யோகிகள் என்ன பண்ணுவா, கூட்டம் இருக்கிறதுல இருக்க மாட்டா, விலகி தனிமையை தான் நாடுவாவா. அதை போல் இந்த பாம்பு போல் நாமும் தனிமையில் தான் பகவானை சிந்திக்கணும் அல்லது சத்சங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு பாம்புட்டேந்து தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற. 22வது சிலந்தி. அதாவது பகவான் எப்படி உலகை படைக்கிறாங்கிறத சிலந்திட்டேருந்து கற்றுக்கணுமா. எப்படிங்கிறத அவதூதன் சொல்கிறார். சிலந்தி தன் வாயிலிருந்தே வலை பின்ன பசை போன்ற ஒரு மிட்டியில் கொண்டு வந்து தன் காலாலேயே வலை பின்னி அதுதான் கருவி. அப்படி பண்ணி அதுக்கப்புறம் அந்த வலையை பயன்படுத்திட்டோ அது போருன்ன உடனே அதை அப்படியே இழுத்துன்றோம். அதுபோல் பகவான் என்ன பண்ணுவார், அவரே தான் மூல பிரகிருதி. அவரே தன் சரீரத்தை கொண்டு தன் சங்கல்பத்தாலேயே உலகை படைக்கிறார். போதும்னு நினைக்கும்போது அப்படியே தன் வயிற்றுக்குள் இழுத்துக் கொள்கிறார். அதை நான் சிலந்திட்டேந்து கற்றுண்டேன் அப்படிங்கிற. 23வது புழு. ஒரு குழவி எங்கேயாவது புழு இருந்தால் போகிறோம், அதை கொண்டு வந்து தன்னோட கூட்டில் வச்சுட்டு கொட்டியே அந்த புழுவை அப்படியே குழவியாக ஆக்கிடும். அப்படியே குழவியாகவே மாறிடும். அதோட குணமே மாறிடும். அதுபோல் நம்ம பகவானே நினச்சிட்டே இருந்தோமானா நமக்கு பகவானே நினைக்க வைகுண்டம் அடையணுங்கிற அது ஒரே ஒரு நினைப்பு தான் இருக்கும். என்ன சிந்தனை, பகவானை வைகுண்டம் சென்று பகவானை அடைந்து அவர் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அதையே சிந்திச்சுட்டு இருந்தால் நமக்கு கண்டிப்பாக வைகுண்ட பிராப்தியே ஒரு நாள் கிடச்சிரும் அப்படின்னு புழுட்டேந்து கற்றுண்டேன் அப்படிங்கிற. கடைசியாக சரீரம், இந்த தேகம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுமா, நீ என் சரீரத்தில் இருக்கும் வரை உனக்கு துன்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குன்னு இந்த சரீரம் சொல்லுமா. எப்போ இந்த தேகத்தை விட்டு நீ போறியோ அப்போ தான் உனக்கு துன்பமே வராது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குமா. மோட்சம் போகும் வரை இந்த துன்பம் இருக்கத்தான் இருக்கும். அதை நான் ஏயாதிக்கு சொன்னேன் அப்படின்னு இந்த அவதூதர் சொல்கிறார். இப்படி ஆச்சாரியர்கள் சொல்படி நடந்தால்
பிறவி பிரியிலிருந்து நம்ம விலகி மோட்சத்தையே அடையலாம் அப்படிங்கிறார். அதை இப்போ கண்ணன் வந்து உத்தவருக்கு சொல்கிறார். இந்த 24 ஆச்சாரியர்கள் சொற்படி நீ நடந்தாக்க உத்தவா, உனக்கு மனசு கட்டுப்பட்டு உனக்கு பக்தி யோகம் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறார். இதோட உத்தவ கீதை முடியறது.